பரிசோதனை இலக்கம் 21.1. புவியவில்லை ஒன்றில் பிம்பத்தின் அமைவுகளை பொருந்துகை முறையில் பெறுதலும் புவியவில்லை ஒன்றில் பிம்பத்தின் அமைவுகளை பொருந்துகை முறையில் பெறுதலும் அதன் மூலம் வில்லையின் குவியத் தூரத்தை துணிதலும் புவியவில்லை ஒன்றில் பிம்பத்தின் அமைவுகளை பொருந்துகை முறையில் பெறுதலும் அதன் மூலம் வில்லையின் குவியத் தூரத்தை துணிதலும். உருப்படிகள், தேவையான உருப்படிகள்: தாங்கி ஒன்றில் ஏற்றப்பட்ட குவியவில்லை தாங்கிகளில் இணைக்கப்பட்ட ஒளியியல் குண்டூசிகள் 2. பின்னணித்திரை அளவீட்டு உபகரணம். உருப்படிகள். அடுத்த அளவீட்டு உபகரணம்: மீட்டர் கோட். சரியா? விளங்கி பார்க்கணும். முக்கியமான பிரச்சனை. சரிதானே? தேவையான பொருட்கள் எல்லாம் எழுதிட்டோம். முதலாவது
குவியவில்லை என்ற குவியத்துடன் காண்றான் சொன்னேன். முதலாவது நீ செய்யணும். இந்த முறை இது வரலாம் என்று எதிர்பார்க்க, இந்த முறை வரலாம். இதுதான் கூட லைட்ல எதிர்பார்க்கப்படுது. இது அல்லது திருச்சியமான ரெண்டுல ஒன்று வரலாம். சரியா? ரைட். எல்லா விடையும் படியா வாங்கிப்பார். முதலாவது பேர் இந்த குவியவில்லை அன்னளவான குவியத்துடன் துணியும். குவியவில்லை அன்னளவான குவியத்துடன் துணியும். இதுக்கு என்ன செய்வார் என்றால், சுவர் ஆய்வுக்கூடத்தில் இருக்க சுவர், சுவர்ல இருந்து வில்லைய நகர்த்தி கொண்டு போறாய். தூர இருக்கிற பொருளுக்கு பார்த்துக்கொண்டு, தூர இருக்கிற பொருட்களை பார்த்து கொண்டு சுவர்ல இருந்து வில்லைய நகர்த்தி கொண்டு போறாய். ஒரு குறித்த தூரத்துல வில்ல வரையக்குள்ள வில்ல வரையக்குள்ள தொலைவில் இருக்கிற பொருட்கண்ட பிம்பம் திரையில தலகுறான பிம்பம், தெளிவான பிம்பம். வில்லிய நீ திரையிலிருந்து சுவர்ல இருந்து போய் நகர்த்தி கொண்டு போய் குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கக்குள்ள தொலைவில் இருக்கிற பொருட்கண்ட பிம்பம் சுவர்ல தலகுலான தெளிவான பிம்பம் பெறப்படும். இந்த நிலையில முதலீட்டுக்கு சமாதானமா தானே கதிர் வரும். தொலைவில் இருக்கிற பொருட்கள் இருந்து வார கதிர், தொலைவில் இருக்கிற பொருட்கள் இருந்து வார கதிர் முதலீட்டுக்கு சமாந்தரம். இதுக்கான பிம்பம் அவற்ற குவிய புள்ளியில வரும். இது என்ன புள்ளியா இருக்கும்? இப்ப இதுல பிம்பம் உள்ள இடம் குவிய புள்ளி. இந்த நிலையில இந்த சுவருக்கும் வில்லைக்கும் விடப்பட்ட தூரத்தானது என்றால் இதுதான் இவற்ற அன்னளவான குவியத்தூர். பரிசோதனை முதலாவது வேலை இவற்ற அன்னளவான குவிய தூரத்தை துணியும். அப்ப இது பாசிபிள் 2023 வாங்க இதே வெளியிருக்கிறான். முதலாவது செய்முறை என்ன? வில்லையில அன்னளவான குவிய தூரத்தை துணியும். எப்படி துணிவா? சுவர்ல இருந்து வில்லையை மெதுவாக நகர்த்தி கொண்டு போகும்போது குறிப்பிட்ட தூரத்தில் திரையில் பிம்பம் பெறப்படும். அதிலே சிறிதளவு நகர்த்தி வில்லை திரையில் அல்லது சுவரில் மிக தெளிவான பிம்பம் பெறப்படும் நிலையில் வில்லைக்கும் சுவருக்கும் விடப்பட்ட நிலத்தளம் எனதான் வில்லையில அன்னளவான உயர்த்தும். இது அன்னளவான உயர்த்துவோம். இது பரிசோதனை செய்து திருத்தமான உயர்த்துவம் வளர்க்கப்படும். அன்னளவான உயர்த்தம் தெரியாதான் நாங்கள் பரிசோதனை செய்யலாம். சரியா? இதை கொள்ள முதலாவது சரி முதல்ல பரிசோதனை நாங்கள் அழைச்சு கொள்ளும். இது அன்னளவான உயர்த்துவம். முதலாவது அன்னளவான உயர்த்துவம் போடுறேன்டா. இதுதான் போடலாம். வளமையா வர இதுதான். இதெல்லாம் திருச்சியமானியும் எதிர்பார்க்கிறோம். திருச்சியமான வெள்ளிக்கிழமை இருக்குங்க. தொடர்ந்தபடி ஒவ்வொரு நாள் முடியும் பண்ண அடுத்த போன வாரெல்லாம் விட்டுவிடுவோம். ஒரே லீவ் வாரம் ஃபுல்லா லீவ் விட்டுடும். எப்படியா என்ன அவர் என்ன நேரத்தை பார்க்கணும். கொண்டாட மீட்டிங் அவர் என்ன சொல்றேன். வளமை அலம்புற வெளியே ஆரம்பிட்டியா இந்தியா ஆரம்பிட்டியா? ரைட். கொஞ்சம் கஷ்டப்படத்தான் போகணும். தம்பி ஒன்றும் செய்யறாது. வேலை முடிய மட்டும் ஒர்க் பண்ணத்தான் போகணும். இப்படித்தான். ரைட். ரிப்பேர் பண்ண இப்போ சரியானே அன்னளவான குவிய துறந்து முடிஞ்சிட்டோம். தன்னுடைய வாயினே மடியா பிரட்டியா முடியணும். மடியா பார்த்தாலும் கிளியர் ஆகும். அன்னளவான இல்லைன்றா அன்னளவான குவிய துறந்து முடிஞ்சிட்டார். அடுத்த பார் கர்சோனை போவோம். கர்சோனை போவோம். முதலாவது செய்வா என்றால் இந்த பரிசோதனைக்குரிய
ஒப்டிக்கல் பெஞ்ச், வில்லை தாங்கி, அது ஆய்வுக்கூடத்தில் இருக்கு. படியாதான் இருக்கணும், படி வைக்க முடியும், படியா பார்வைங்க இருக்கும். அது ஒப்டிக்கல் பெஞ்ச் இருந்தா நீ அதையே பயன்படுத்தலாம். இது கூடத்துல இல்லையா இருக்கும் ஒன்று, அது இருந்தா அதையும் நீர் ஓட்டல அசைக்கலாம். அது இல்லாட்டில் நீ ஆய்வுக்கூட மேசையில சோக்கால ஒரு கோடு தருவார். சோக்கால ஒரு கோடு தருவார், நேர்கோட்டுக்காக ஒரு கோடு தருவார். பாரு, நேர்கோட்டுக்காக கோடு தருவார். சரி, நேர்கோடு குறி போட்டு இது அந்த நேர்கோட்டுக்காக, நேர்கோட்டுல பொருள் பில்லியல் வைக்கிறதுக்காக சோக்கட்டியாக கொடுக்குறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்துல தாங்கியுடன் பில்லியை வைக்கணும். தாங்கியுடன் பில்லியை எழுதணும், அல்லது அதுக்குரிய மார்க்ஸ் நம்ம கேள்வி பாசிபிள் போட்டு விடுறோம். தாங்கியுடன் பில்லியை வைத்தல் வேண்டும். இதுதான் அவற்ற முதலாச்சு. இதான் முதலாச்சு. பாரும் பெரிய, இதான் முதலாச்சு. அடுத்தது அன்னளவான உயர்த்துற மனம் தானே, ரெண்டு பக்கம் குவிய நிலம் போடணும், மாக்கணும். இதே அதே அளவு தூரம் அங்காலயமே. அன்னளவான உயர்த்துறம் இதுதான் நாங்க பொருள், உண்மை பொருள். உண்மை பொருளுக்கும் உண்மை இன்பத்துக்குமான பரிசோதனை. இங்கால உண்மை பொருளை வச்சு அங்கால உண்மை இன்பத்தை உருவாக்க போறோம். அன்னளவான உயர்த்துறம் அளந்தபடியா அதை நோட் பண்ணணும். பின்னால பின்னணி திரையை வைக்கிற பின்னணி திரையை வைக்கிற இது பின்னணி திரை. வெள்ளை திரை அல்லது பின்னணி திரை. வடியா விளங்கி கொண்டிருக்கோம். வடியா விளங்கினா அப்படியே செய்யலாம், ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். அடுத்தவன் தாங்கியுடன் பொருளூசியை வைக்கிற தாங்கியுடன் பொருளூசி. எஃப்க்கு அங்கால வைக்கணும். எஃப்க்கு அங்கால வச்சாதான் உண்மை என்பதை பெறலாம். அதான் நீ கலந்துனாங்க. நீ கலந்தக்கூடிய காரணம் என்ன? எஃப்க்கு 2Fக்கும் அங்கால, எஃப்க்கும் 2Fக்கும் இடையில இல்ல 2Fக்கு அப்பால, எஃப்க்கு பின்னுக்கு தான் பொருளை வைக்கணும். பொருளை உண்மை பொருளை இங்கால வச்சாதான் உண்மை என்பதை அங்கால பெறலாம். அதுக்காக நாங்க என்ன செய்யறாங்க, முதல் அன்னளவான உயர்த்துறம் வளர்ந்துறாங்க. பாரம் இதுல பொருளை வைக்க பொருளூசி இதுல வெள்ளத்தில வைக்கக்கூடிய காரணம் சொல்றேன். வெள்ளத்தில வைக்கக்கூடிய காரணம் அங்கால இருந்து பார்க்கக்குள்ள இந்த ஊசியின் பிம்பத்தை மட்டும்தான் பார்க்க போறோம். வேற பொருட்கள் இருந்து வர கதிரை பார்த்தா இதை தெளிவா பார்க்கலாம். வெள்ளத்திலேயே வச்சு என்றால் வேற பொருட்கள் இருந்து வர கதிரை தடுப்ப இதை மட்டும் அங்கே பார்க்கக்கூடியா இருக்கும். பொருளுக்குரிய பிம்பத்தை மட்டும்தான் பார்க்கக்கூடியா இருக்கும். அப்ப பிம்பத்தை தெளிவாக பார்க்கலாம். பிம்பத்தை தெளிவாக பார்ப்பதற்காகத்தான் என்ன செய்யலாம், பின்னணி திரை. வேற பொருட்கள் இந்த வார கதைகளை தடுத்து பொருளுக்கான பிம்பத்தை மாத்திரம் தெளிவாக பார்ப்பது. சரிதானே? ரைட்.
இதுல பொருளை வைக்கிறது பிம்பம் பேர் முதலச்சிலே இருக்க புள்ளிக்கான பிம்பம் முதலச்சிலேயே தலகுகளான பிம்பம் தானம் எஃபு கிட்டேயும் வைக்கிறாய் எஃபுக்கு பக்கத்துல வச்சீங்கன்னா பிம்பம் நல்லா தொலைல இது மீசை இதோட முடியுது அப்ப நான் பார்க்க தெரியும் இதுல கண்ணை வச்சு பார்த்து பிம்பம் தெரியும் அதுல பிம்பம் பின்னுக்கு தான் போகும் தொலைல போகும் எக்ஸாம் பேப்பர்ல கேட்கிறான் பொருள் ஆகலும் எஃபு கிட்டேயும் வைக்கிறாது எஃபுக்கும் எஃபுக்கு பின்னால வைக்கணும் கொஞ்சம் தூரத்துல வைப்போம் பார் இதுன்ற பிம்பம் இந்த இடத்துல வருது இதற்குரிய பிம்பம் இது ஒன்னெல்லாம் வழியா வழியா பண்ணி கொண்டு போகணும் சரியே ரைட் இது பொருள் இது பிம்பம் இது பொறுத்தூர் 5 இது பிம்பத்தூரம் B வேற புவிய நிலமே பொறுத்தூர நீ அளக்கலாம் இதுல பொருள் ஊசி இருக்கு வில்லையில இருந்து பொறுத்தூரத்தை நீ மீட்டர் எடுத்தால் அளக்கலாம் ஆனால் இதுல நீ கண்ணை வச்சு பார்க்க போறாய் கண்ணை வச்சு பார்க்க பிம்பந்தரி சரியாப்பா பிம்பந்தரி இது உண்மை பொருள் உண்மை பிம்பம் ஆனா பிம்பத்தூரத்தை அளக்க வந்தா பிம்பம் தெரியாது அது பிம்பத்தூரத்தை நிலைப்படுத்துறதுக்கு இதோட ஒரு ஊசியை பொருந்த பண்ணினா தான் இந்த பிம்பத்தூரத்தை அளக்குற இந்த பிம்பத்தூரத்தை நீ அளக்குறாக்கு பிம்பத்தூரம் இந்த பிம்பத்தூரத்தை நீ அளக்குறாக்கு இந்த கண்ணை வச்சு பார்க்க பிம்பம் தெரியும் அளக்க வந்தா பிம்பம் தெரியாது பிம்பதூரத்தை சரியா கண்டுபிடிக்கிறாங்க இதோட இன்னொரு ஊசியை நாங்க பொருந்த பண்ணுவோம் ரெண்டாவது ஊசி கொண்டு வைக்கிறோம் இதுல ரெண்டாவது ஊசியை கொண்டு வச்சு தாங்கியுடன் ஊசி இதோட பிம்பம் ரெண்டாவது ஊசியை பொருந்த பண்ணுவோம் இது முதலாவது ஊசி P1 இது ரெண்டாவது ஊசி P2 நிறைய கேள்வி வைப்பான் அதான் இது திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கு பயனுக்கு 2023 முன்னுக்கு வந்தா நிறைய வருடம் வந்துடும் இந்த பிரட்டிகளே நிறைய தர வந்துடும் நிறைய கேள்வி கேட்கலாம் சரிதானே இதோட குழிவில்லாத கஷ்டம் அது மிக கஷ்டம் போட்டு போடுறீங்க அர்த்தமாகும் அது சரியா பெறலாம் சரியா ரைட் இனிப்பா குறி வழக்கின்படி அது பிம்பத்தோட நடக்கிறக்கா இதுல ஒரு ஊசியை கொண்டு வைக்கலாம் வச்சுட்டு இதுல கண்ணை வச்சு பார்க்க இந்த கண்ணுக்கும் பிம்பத்துக்குமான குறைஞ்ச தூரம் எக்ஸ் எவ்வளவு இருக்கணும் என்றால் தெளிவுப்பார்வை நெளிவு தூரத்துக்கு சமனா இருக்கணும் அல்லது பெரிதா இருக்கும் இதுல பிம்பம் இருக்குது என்றால் கண்ணுல இருந்து டி தூரத்துல இருந்தா தான் தெளிவா பார்க்கலாம் அப்ப நீ கண்ணை வச்சு பார்க்கறது பிம்பத்தில இருந்து டியா இருக்கணும் அல்ல டியை விட கூடவா இருக்கும் சரி தண்ணி படியாதான் நீ இத கண்ணை வச்சு பார்க்க கொண்டு பார்க்கணும் பிம்பம் தெரியும் பிம்பத்தோட இந்த ஊசியை கொண்டா பொருந்த பண்ணும் இப்படி நகர்த்தி கொண்ட இப்படி பார்க்கணும் பொருந்த மாதிரி இருக்கும் அப்படியே அவதானிக்கணும் இதெல்லாம் கேள்வியா இது ஊசி வச்சிருக்கா P2 கொண்ட ஊசி பிம்பம் இங்க தெரியும் பிம்பத்தோட இந்த ஊசியை கொண்ட பொருந்த பண்ணாதான் பிம்பத்தூரம் வளர்க்கலாம் பொருந்த பண்றது எப்படி பொருந்த பண்ணுவேன் எப்படி இருக்கு நேரா இருக்கவே பொருந்த மாதிரி தான் இருக்கு பொருந்தி ரெண்டு உறுதிப்படுத்துறாக்கு கண்ணை 2 பக்கம் அசைக்கும் குறுக்க 2 பக்கம் அசைக்க 2க்கும் இடையில இடைவெளி இருந்தா 2க்கும் இடையில சார்பு இயக்கம் இருக்கு ஒன்று சாரா ஒன்று இயங்கு இடைவெளி கூடிக்கொண்டு ஒன்று சார்பா ஒன்று இயங்குது என்றால் இன்னும் பொருந்த இல்லை அதுலேயும் இந்த ஊசி முன்னுக்கும் பிம்பம் பின்னுக்கும் இருந்தா அப்படி கண்டுபிடிப்பான் என்றால் கேட்கிறான் பாசிகள் கேள்வி வரையா பார்க்கணும் இந்த ஊசி முன்னுக்கும் பிம்பம் பின்னுக்கும் இருந்தால் அப்படி கண்டுபிடிப்பான் என்றால் கண்ணை அப்படி அசைக்க இவர் வேகமா அசை வேண்டாம் இவர் முன்னுக்கு நிற்கிறார் இப்படி திரும்பி டப்பாண்டு பின்னுக்கு இஞ்சாலோ பின்னுக்கு நிற்கிறவர் சிலோவா தான் போ முன்னுக்கு இருக்கிறவன் வேகமா செய்வார் இப்படி அசைச்சா வேகமா இங்களவும் இப்படி கண்ணா வச்சுன்னா வேகமா இங்களவும் முன்னுக்கு யார் நிற்கிறான் அவரான் வேகமா செய்த அவர் ஊசி முன்னுக்கு 2 பிம்பம் பின்னுக்கு நின்றால் ஊசி முன்னுக்கு நின்று பிம்பம் பின்னுக்கு நின்றால் எப்படி உறுதிப்படுத்துவார் பொருந்திட்டு எப்படி உறுதிப்படுத்துவாவில்ல கண்ணை இருபுறாம் அசைக்குள்ள ஊசி முன்னுக்கு இருக்குமா இருந்தா அது வேகமா செய்
ஆகவே ஊசி முன்னுக்கு பிம்பம் பின்னுக்கு இருக்கு. ஊசியை பின்னுக்கு நகர்த்தி கொண்டு போற ரெண்டும் பிம்பம் முன்னுக்கு இருந்தால் பிம்பம் முன்னுக்கு இருந்து ஊசி பின்னுக்கு இருந்தால் அண்ணன் இருபுறம் ஆசை கேட்க பிம்பம் வேகம் ஆசை இடவழி கூடிக்கொண்டு போ. இப்படித்தார் இடவழி கூட தெரியுது. இப்படியே நீ கொண்டு வந்து நேரா பார்த்தீங்கன்னா இடவழி தெரியா. அப்புறம் இங்கால பார்த்தீங்கன்னா இடவழி கூடும். இவர் முன்னுக்கு நிற்கிறாண்ட இவர் வேகம் ஆசை இவர் சிலோ ஆசை என்ன ரைட். இப்படியே பார்த்து ரெண்டையும் ஆசைக்கு ரெண்டும் பொருந்திட்டு உறுதிப்படுத்துவா என்றால் ரெண்டும் பொருந்தினா அப்புறம் கண்ணை இருபுறம் அசைக்கிறார். ரெண்டும் சேர்ந்த உண்டா ஆசை ரெண்டும் சேர்ந்த உண்டா செய்யுது என்றால் ரெண்டும் பொருந்திச்சு ரெண்டு முனைகளும் பொருந்திச்சு. அதுதான் கேள்விதான் கேட்பாங்க. முதல் நீ இந்த ஊசியிட்ட முனை முதலச்சில சரியா இருந்தா தான் இங்க முதலச்சில இருந்தாங்க. முனை முதலச்சில இருந்தா தான் பிம்பம் முதலச்சில பிம்பத்தின் முனை முதலச்சில வரும். இந்த ஊசியின் முனையை இதோட பொருந்த பண்றோம். பொருந்திட உறுதிப்படுத்துவாங்க. அப்படியே போங்க பொருந்திட உறுதிப்படுத்துவாங்க. பொருந்தினா பிறகு இந்த பிம்பத்தின் முனையும் இந்த ஊசியின் முனையும் பொருந்தினா பிறகு கண்ணை குறுக்க இருபுறம் அசைக்கும் போது சார்பியக்கம் ரெண்டு முறையில பொருள் முனைக்கும் பிம்பத்தின முனைக்கும் முறையில சார்பியக்கம் இல்லாமல் உண்டா சேர்ந்தா செய்வோம். இந்த பொருள் இதுதானே ரைட். இந்த நிலையில பொறுத்துரம் வளர்க்க போறோம். பொருளிலிருந்து வில்லிய நோக்கி இந்த திசையில கதிர் வருது. கதிர்வார திசையில் இழக்கப்படுற தூரங்கள் சாய எதிர் திசையில் இழக்கப்படுற தூரங்கள் சாக. இதுல இந்த மாதிரி கடைசி வருஷம் மார்க்ஸ் கொடுக்க வேண்டுவா. இந்த படங்குறைக்க இது குவிய புள்ளிகள் எஃப்க்கும் ஒரு மார்க்ஸ். இதுலயுமே போட்டு இதுலயுமே போட்டிருந்தா ஒரு மார்க்ஸ். ரெண்டு பக்கம் குவிய புள்ளி போட்டிருந்தா ஒரு மார்க்ஸ். அடுத்தவன் பொருள் ஊசி பிம்ப ஊசி தாங்கிகளும் குறிப்பது. இதுல தாங்கியோட குறிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்ஸ். இதுல முனைகள் முதலச்சில மட்டுமட்டா முட்டி கொண்டிருந்தால் ஒரு மார்க்ஸ். முதலச்சில இந்த முனைகள் முட்டி கொண்டிருக்கும் இதுக்கு ஒரு மார்க்ஸ். அச்சு மீது கண்ணின் நிலைக்கு இதுல கண் வச்சிருந்தால் அதுக்கு ஒரு மார்க்ஸ். திரை எஸ் வெள்ளை திரை அல்ல பின்னணி திரை போட்டிருந்தா ஒரு மார்க்ஸ். கேள்வி வடிவ தேர்வு விளங்கினா நோம்பலா எடுத்து வந்து போலாம். அடுத்தது இவ்வளவு வில்லேஜ் பாவிக்கிறேன். ஒன்றிங்கள் வி சாய ஒன்றிங்கள் யோ சமன் ஒன்றிங்களே. இதுல நீ புரி வழக்கு பாவிக்கலாம். வடிவா கிளியர் பண்ணு கட்டசி மட்டும் தேவைப்படும். ஒன்றிங்கள் வி சாய ஒன்றிங்கள் யோ சமன் ஒன்றிங்களே. இதுல நீ புரி வழக்கு பாவிக்கலாம். பாவிக்கு செய்யலாம் நாங்க பாவிக்காதான் செய்யணும். இப்ப வர வேற சோனை எல்லாம் பாவிக்கா செய்து அட்டவணை எல்லாம் புரி வழக்கு போடும். இதை நேர்கோட்டு வரைவுக்கு ஏற்ற விதத்தில் ஒழுங்குபடுத்துக. ஒழுங்குபடுத்துவார். இது மாறும் இது மாறாது. செயற்கையானவில்லை என்றபடியால் எஃப் மாறாது. யூவை மாத்தி மாத்தி தான் பி இழக்கப்படும். ஒரு தூரம் யூவை மாத்தி மாத்தி பி இழக்கப்படும். அப்ப யூ சாரா மாறி எக்ஸில் வரணும். பி சார் மாறி வையிட்டு இருக்கும். ஒன்னிங்கள் பி எழுவாய மாத்திரன் ஒன்னிங்கள் பி எழுவாய மாத்திரை என்றால் ஒன்னிங்கள் பி சமன் ஒன்னிங்கள் யூ சாக ஒன்னிங்களே. இது வையச்சில வரணும். இது எக்ஸில் வரணும். இது வர வேண்டப்பட்டது. படித்தவன் ஒன்று ரெண்டு பேர் இதான் படித்தது. by summon mx அகசி. ரைட். அடுத்த அட்டவணை போடுறேன். அடுத்த அட்டவணை போடுறேன். 6 பெருசோன்னு செய்வோம். u சென்டிமீட்டர் ஒரு தூரம். b சென்டிமீட்டர் ஒன்றிங்கள் u சென்டிமீட்டர் -1 ஒன்றிங்கள் v சென்டிமீட்டர் -1. இது சாரா மாறி. இது சாரா மாறி ஒன்றிங்கள் u. இந்த யூவோட கேட்க கவனிக்க வேண்டிய விடயம் என்றால் இந்த ஒன்றிங்கள் யூ தானே சாரா மாறி. இது சீரான நடவடிக்கை வரும். ஒரேதானே ஒன்றிங்கள் யூ சீரான நடவடிக்கை வரும்.
இதுக்கேற்றவாறு தான் நீ ஜூ எடுப்போம். சாராமாறி இது சார்மாறி. சாராமாறி சீரான வழியில வந்தா தான் புள்ளிகள் சீரான பரம்பல்ல வரும். பரவுகிறைக்கு பெற வலுகுறை ஒன்றிங்குள் ஜூ சீரான வழியில வரணும் என்றால் ஜூவை அதுக்கேற்ற மாதிரி எடுப்போம். விளங்கோடு வேற விளங்கிதான் நாங்கள் போகலாம். சரியே, ஒன்றிங்குள் ஜூ சீரான வழியில வரக்கூடியவாறு ஜூவை தெரிவு செய்யும். அதை தெரிஞ்சு செய்யக்கூடிய பெருமானம் சொல்லாரு. பெரிய பெருமானம் தெரிவு செய்யலாம். சீரான வழியில வரக்கூடிய வாரம் என்னென்ன பெருமானங்களை தெரிவு செய்யலாம். ஜூக்கு ஒன்றிங்குள் ஜூ சீரான வழியில வரணும். ஒன்றிங்குள் ஜூ சீரான வழியில வரக்கூடியவாறு ஜூவை தெரிவு செய்யும். அதுக்கேற்ற மாதிரி தான் பெருமானம் போகணும். ஜூக்கு 100 சென்டிமீட்டர் போடுறேன். 100 சென்டிமீட்டர் போட்டால் ஒன்றிங்குள் ஜூக்கு என்ன வரும்? 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் போட்டி என்றால் ஒன்றிங்குள் ஜூக்கு வாரது சைவரசம் 0.1. அடுத்தது சைவரசம் 0.1. அடுத்தது சைவரசம் 0.2 பேர் ஒண்ணும் என்றால் சைவரசம் 0.2 பேர் ஒண்ணும் என்றால் 50 சென்டிமீட்டர் போடுறேன். 50 சென்டிமீட்டர் போட்டால் ஒன்றிங்குள் 50. சரியே, சைவரசம் 0.2. அடுத்தது சைவரசம் 0.3 பேர் ஒண்ணும் என்றால் சைவரசம் 0.3 33.33. சைவரசம் 0.3. அடுத்தது சைவரசம் 0.4 பேர் 25. இதான் எதிர்த்தன வீட்டு குழப்புவாங்க. அடுத்த சைவரசம் 0.5 பேர் 20. 20 கோடியில சைவரசம் 0.5. சாரா மாதிரி சீரான வழிக்க கொண்டாடும். அடுத்தது இருபத்தி 5. அடுத்த போடலாம். சைவரசம் 0.6 பேர் சைவரசம் 0.6 பேர் சைவரசம் 0.6 பேர் ஒன்று என்றால் போடலாம். பதினாறு 6. ரைட், 16.6. சாராமாரிக்கு சீரான வழி எடுத்துட்டு சாராமாரி சீரான வழி எடுத்து குறிவிடாக்க பாதிப்போம். இது உண்மை பொருள். எல்லா பொறுத்துறாம் இங்கால வரும். எல்லா பொறுத்துறாம் இங்கால வந்தா குறி எடுத்த போது நேர் அவகாரம் யூ எல்லாத்துக்கும் நேர்ல அட்டவணைதான் குறி விளக்க போடுறோம். ஒண்ணுங்கள் யூ நேர் கொண்டு விளையாட்டு நாங்கள் போலாம். அடுத்த போலாம். அப்படியே பிரியா பண்ணி கொண்டு போ. யூ நேர்ல பெரிய இனி பியாலக்க போறோம். பியாலக்கு ஒவ்வொரு பெருசோனையா செய்வோம். காரம் யூவ 100 சென்டிமீட்டர்ல வர்ற ஒருத்தர் 100 சென்டிமீட்டர். இப்ப கூட அங்கால இருக்கும். ஒருத்தர் 100ல விட்டுட்டு சரியா மீட்டர் கோயில மீட்டருக்கு மேல அளந்து போடுவோம். இதுல இருந்து சரியா 100 சென்டிமீட்டர்ல பொருளை நகர்த்தி கொண்டு வைக்கிறேன். இங்க இருந்து பார்க்கலாம். இங்க இருந்து பார்க்க இந்த இடத்துல உனக்கு பிம்பம் தெரியுது. இந்த முனை முதலட்சத்தில் இருக்கா பிம்பத்தின் முனையும் முதலட்சம் தெரியும். இதோட என்ன செய்யணும்? பொருளூசின்ற இந்த பீட்டு பொருளூசின்ற முனையை பொருந்த பண்ணுவோம். பொருந்திட்டு உறுதிப்படுத்துவார். அண்ணன் 20 மாசம் கேட்க பொருளுக்கான முனையும் பிம்பத்துக்கான முனையும் சார்பியக்கம் என்று 2 பக்கம் செய்வோம். கண்ணை 2 பக்கம் செய்யணும். ரைட், பொருந்திட்டு உறுதிப்படுத்தி போட்டு இந்த வில்லைத்தாங்கியிலிருந்து இந்த பொருள் இந்த ஊசி பீட்டுக்கான தூரத்தை வந்தீங்கன்னா பிம்பத்தூர் குறிவிலக்கம் என்ன குறிவரும்? மைனஸ் 1 பியால பிரிச்சுதான் போடுவார். இது மைனஸ். அதே மாதிரி இப்ப 100 சென்டிமீட்டர் வச்சு மேல திரும்ப என்ன செய்யணும்? 50 சென்டிமீட்டர்ல பொருள் ஊசியை வைக்கலாம். 50 சென்டிமீட்டர்ல வச்சா அதுக்கு பிம்பம் இங்கால இருந்தானே திரும்ப கொண்டு செய்து போட்டு பிம்பத்தூரம் பியாலாக்கலாம். 1 பியால பிரிச்சு போடுறேன். திரும்ப 33 இதுல இருந்து 33.3 சென்டிமீட்டர் தூரத்துல பொருள் ஊசியை வைக்கிறார். பிம்பம் அதுக்கு மாறும் தானே, பிம்பத்தூரம் மாறும். சரியாம்பே
பிம்பத்துரம் மாறும். இதோட ஊசி P2 பொருந்த பண்ணி போட்டு பிம்பத்துரம் B அளக்கலாம். கொண்ட B அளந்துட்டு போகும். இப்படித்தான் 6 பரிசோதனை செய்யலாம். நாம செய்தவங்க கொண்டு தான் பரிசோதனை. என்ன பொருள் என்ன பிம்பம்? உண்மை பொருள் உண்மை ரைட். பெருசா இது பார்த்தா முடிஞ்சு சொல்லு. வரைவு விடுறான். எக்ஸ் அச்சில் ஒன்றிங்கள் யூ, y அச்சில் ஒன்றிங்கள் பி. இதுலதான் உண்மை பொருள் உண்மை பிம்பம். புறத்தூரம் பிளஸ்ல வரும், பிம்பத்தூரம் மைனஸ்ல வரும். எந்த பகுதிக்கு வரும்? பிறகு இந்த 4 பகுதியில இந்த பகுதிக்கு வர போகுது. உண்மை பொருள் உண்மை பிம்பம். உண்மை பொருள்னா புறத்தூரம் பிளஸ், உண்மை பிம்பனுடைய பிம்பத்தூரம் மைனஸ். எந்த பகுதிக்கு வரும்? இந்த பகுதிக்காக வரப்போகுது. யூ பிளஸ்ல வரணும், பி மைனஸ்ல வரணும். இந்த பகுதிக்கு உனக்கு வரைய உண்மை பொருள் உண்மை பிம்பம். உண்மை பொருள் உண்மை என்பதுக்கான வரைவு இந்த பகுதிக்கு வந்து இந்த பகுதிக்கு இந்த வரைவு வரும். 2 பிளஸ் புறத்தூராம் பிளஸ் பிம்பத்தூராம் பிளஸ். இதுக்கு வர பிம்பம் உண்மை பொருள் மாய பிம்பம். பொருளை மிங்கால பிம்பம் மிங்கால எக்குள்ள பொருளை வச்சுன்னா பின்னுக்கு வரும் பிம்பம். புறத்தூராம் பிளஸ் பிம்பத்தூராம் பிளஸ். அப்ப இதுக்கு வார விரைவு உண்மை பொருள் மாய பிம்பம். இதுக்கு வார விரைவு புறத்தூரம் மைனஸ் பிம்பத்தூரம் மைனஸ். புறத்தூரம் மைனஸ்ல வரும், பிம்பத்தூரம் மைனஸ். 2 மைனஸ் 2 மைனஸ் என்ன? 2 மைனஸ் என்ன வரும்? 2 மைனஸ் மாயப்பொருளுக்கு உண்மை 2 மிங்க மாயப்பொருள் இங்கால வர வேண்டியதை முன்னுக்குறைக்கு மாயப்பொருள் உண்மை இல்லை. மாயப்பொருள் உண்மை என்பதுக்கு தான் இந்த பகுதிக்கு வரைகிறது. 4 பகுதிக்கே வரைகிறது, 3 பகுதிக்கு வரைகிறது, 3 பகுதிக்கும் வரைகிறது. உண்மை பொருள் மாய இன்பம், உண்மை பொருள் உண்மை இன்பம், மாயப்பொருள் உண்மை, மாயப்பொருள் உண்மை. அதுக்குள்ளே என்ன 4வது பகுதி, 4வது பகுதிக்கு வரை வரண்டே நிறுவேன். 4வது பகுதி இதுக்குள்ள u மைனஸ் பி பிளஸ். சரிண்ணா, அதுவும் சரிண்ணா. அப்படி சாத்தியம் இல்லை. சரிண்ணா, மாயப்பொருள் மாய இன்பம். அங்கால வர வேண்டிய மாயப்பொருள் பிம்பம் இங்கால வருது. மாயப்பொருள் மாய இன்பம் இல்லைன்ற இதுல வர வேண்டிய ஒரு மாயப்பொருள் பிம்பம் இங்கால வரும். தரங்களாக மாயப்பொருள் மாய இன்பம். மாயப்பொருள் என்றால் குறி மைனஸ், மாய இன்பம் என்றால் குறி பிளஸ். மாயப்பொருள் இது சாத்தியம் இல்லை, தெரியத்தானே வேணும். மாயவின் வரும். இப்ப நாங்கள் உண்மை பொருள் உண்மை இன்பம் இந்த பகுதிக்காக விரைவிற போகுது. குறிவிலக்கு அட்டவணையில பாவிக்கலாம். ஒவ்வொரு புள்ளியா குறிக்கிறான். விரைவு முதல் அளவிட குறைக்க எப்படி போடணும்? ஒன்றில் சீரான பிரமாணத்திற்கு உயர்பிரமாணம், உயர்பிரமாணம் கடைசியா வரக்கூடியவாறு எல்லாம் 2 சமானத்தில் இருக்குது. அப்ப 10 பொதுவாக எடுத்தாங்க எழுதலாம். 1 2 3 4 5 6 போட்டுட்டு 1 2 3 4 5 6 தர 10 2 அலகு போடணும். சென்டிமீட்டர் -1 இங்கேயும் சென்டிமீட்டர் -1 பாருங்க, போட்டு கொண்டு. இது ஒவ்வொரு புள்ளியா குறிக்கிறேன். முதலாவது ஆள் கூறும் ஒன்னிங்கள் யூ ஒன்னிங்கள் பி. ரெண்டாவது ஒன்னிங்கள் யூ ஒன்னிங்கள் பி. மூன்றாவது
நாலாவது, அஞ்சாவது வியாபாரம், ஆறாவது வரவுக்குறை கவனிக்க வேண்டிய விடயம். ஒவ்வொரு வரவையும் ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லிக் கொண்டு வாங்க. கூடிய புள்ளிக்கால போகணும். புள்ளிகளுக்கு வரைவு சமச்சீராக அமையும். அடிமட்டம் பற்றி சொல்றேன். அங்கால வராதா? அங்கால வந்தா உண்மை பொருள் மாயிருக்கும். அடிமட்டம் பற்றி சொல்றவர் கிட்டத்தட்ட சரிதான். 3 புள்ளிகளால போகுது. வரைவு பக்கத்துல மேல ஒரு புள்ளி, கீழே 2 புள்ளிகள் பக்கத்துல இருக்கு. சரியா? இதுல வெட்டுத்துண்டு நினைக்கிறான். வெட்டுத்துண்டு எவ்வளவு? வெட்டுத்துண்டு தான் தேவை. வெட்டுத்துண்டுக்கான எஃப் இருக்கு. வெட்டுத்துண்டு சயசி. வெட்டுத்துண்டு சயசி. நீ விரைவில் காண்ற வெட்டுத்துண்டு இப்பெல்லாம் தான் முடியும். எல்லா விடையும் சொல்லி போட்டேன். உலாங்கிலி இருந்தா சரி, ஃபுல் மார்க்ஸ் எதிர்பார்க்கலாம். வெட்டுத்துண்டு சயசி எதுக்கு சமன்? பொண்டிங்களே வெட்டுத்துண்டு சயசி சமன் பொண்டிங்கள் எஃப்க்கு சமன். எஃப் சமன் பொண்டிங்கள் வெட்டுத்துண்டு சயல. ஏன் விட சயல வருது? புவியில் என்னுடைய விட மைனஸ். இதை வச்சு விட்டாச்சு வச்சு கேட்டு போவா. சரி, உனக்கு இங்கே இருந்து இவ்வளவு தானே பேர் சொன்ன, சரிதானே? கிளியரானே? உனக்கு இங்கே இருந்து பார்க்கக்குள்ள பிம்பம் தெரியவே இல்லை. காரணம் 2 கேட்கிறான். காரணம் 2 கேட்கிறான். என்ன சொல்லுவான்? கொண்டு குவியத்துக்கு எஃப்க்குள்ள வச்சிருக்கலாம், எஃப்க்கு பக்கத்துல வச்சிருக்கலாம். எஃப்க்கு வெளியிலாம் நீ வச்சது வைக்க, எஃப்க்கு பக்கத்துல வச்சா பிம்பம் தூரத்துல வந்துடும். 2Fக்கு அப்பால் தொலைவில் வந்துடும். பிம்பம் தெரியாது. உனக்கு பின்னால பிம்பம் வந்துடும், பார்க்க தெரியாது. ஒன்று வேற வேற என்ன சொல்லலாம்? ஏய், வேற என்ன சொல்லலாம்? அவங்க என்ன இன்னொரு ஐடியா சொல்லு. இப்படி இருக்க இந்த கோட்டுக்கு செங்குத்தா குவியில தளம் இருக்கும். தளம் நான் எழுதினது. குவியில் அவன் சரிஞ்சிருந்தா பிம்பம் இங்க பார்க்க தெரியாது. திரும்பி வேறொரு கோட்டு தான் தெரியும். அப்படியா சந்தர்ப்பத்தை என்ன செய்யணும்? பார்த்து கொண்டு பிம்பம் தெரிய இல்லையா இல்லையா சுழட்டணும். சுழட்டி கோட்டுக்கு செங்குத்தா தளத்தை கொண்ட பிம்பம் தெரியும். பிம்பம் தெரியலைன்னா 2 காரணம் கேட்பான். தெரியலைன்னா உண்டு, எஃப்க்கு பக்கத்துல நீ பொருள் ஊசியை வச்சிருக்கலாம், பிம்பம் தொலைல போயிருக்கு. 2வது, இந்த கோட்டுக்கு செங்குத்தாக வில்லின தளம் இல்லாம இருக்கலாம். இவ்வளவுதான் அவங்கள தெரிய வேண்டிய விடயம். எல்லா விடயமே சொல்லிடு. தெரிய போட்டுள்ளதோ ஒவ்வொரு கேள்வியா சொல்ல பதிலையும் சொல்லிக் கொண்டு. முதலாவது கேள்வி கடைசியா வந்த பாசிட்டு கேள்வி. மாணவன் ஒருவன் ஒரு பொருள் ஊசியின் மெய்பிம்பத்திற்கு உள்ள தூரத்தை அளப்பதன் மூலம் ஒரு குவிவில்லையும் குவிய தூரத்தை துணிவதற்கான ஒரு பரிசோதனையை திட்டமிடுகின்றான். ஒரு தூரத்துக்கு உகந்த பெருமானங்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னர் மாணவன் வில்லையும் குவிய தூரத்திற்கு அன்னளவு பெருமானத்தை அழுக வேண்டும். அவன் அன்னளவு குவிய தூரத்தை எங்கனம் காண்கின்றான் சொல்லிட்டான். பார்த்துட்டு சொல்லி போட்டு அன்னளவான குவிய தூரத்தை எப்படி துணிவாயா? எப்படி அன்னளவான குவிய தூரம் துணிவாய்? இரண்டு சொல்லி போட்டு அதை சொல்லி போட்டு சொல்லி செய்துதான் எழுதணும். என்னன்றா அன்னளவான குவிய தூரம் தூரிலிருந்து இந்த பாயிண்ட்ஸ் நீ எழுதினா பாயிண்ட்ஸ் அவன் மார்க் பண்ணி தாரான். இந்த பாயிண்ட்ஸ் இருக்கும். என்ன தம்பி சொல்ற எழுதலாமடா, அவசரப்படாயா சொல்லி போட்டு வெளியோட செய்து போட்டு எழுதணும். தொலைவில் உள்ள பொருளை பார்த்து வில்லையினால் அவதானி அந்த அதுக்கு ஒரு மார்க்ஸ். சுவரில் அதன் பிம்பம் சுவரில் பெறப்பட்டு சுவரின் முன்னாளில் உள்ள வில்லையை சரி செய்து தெளிவான பிம்பத்தை பெற்று சரியா கொஞ்சம் சார் அப்படியே என்ன நித்திர சரி செய்து தெளிவான பிம்பத்தை பெற்று வில்லைக்கும் சுவருக்கும் இடையிலான தூரத்தை மீட்டர் கோலினால் அளந்து அந்த சரியா ரைட். அதுல முக்கிய பாயிண்ட்ஸ் என்ன தமிழ்? முக்கிய பாயிண்ட்ஸ் இருக்க வேண்டிய முக்கிய பாயிண்ட்ஸ் அந்தளவான உயர்த்தரம் துணியாக இருக்க வேண்டிய முக்கிய பாயிண்ட் இதைத்தான் வாசி வந்திருக்கேன்.
இந்த பிரியோசனம் இல்லையா அதான் கண்டது என்ன நீதித்த வழிகள் தான் அமர்த்திக்கிறேன் என்னடா கொண்டு தொலைவில் இருக்க பொருளை பார்க்கணும் வில்லையினால் சுவரில் பிம்பத்தை பெறணும் வில்லையை செப்பம் செய்வதன் மூலம் தெளிவான பிம்பத்தை பெற்று வில்லைக்கும் சுவருக்கும் இடையிலான தூரத்தை அளத்தல் அடுத்த வில்லை சுத்திரம் கேட்கிறான் நேர்கோட்டு வரைவுக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்குபடுத்த சொல்றான் அடுத்த கேள்வி அப்படியே கேள்விகள் எதிர்பார்க்கப்படுற வரைவு கீரை சொல்றான் அவனா கீரை சொல்றான் உன்னையும் கீரை சொல்றான் இதுல போட்டு விடுறான் பாரு அப்படி எதை கொண்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டுப்போம் அது கொண்டு இதாக ஃபுல் கிளியர் பண்ணணும் அதில் தடுக்க மினக்கட்ட யோசனம் இல்லை இன்னொரு மாணவன் பேர் சொன்னதுறான் சரி 3 பேர் சொன்னாலும் செய்யறான் 3 பேர் சொன்னாலும் செய்யறான் ஆனா 6 புள்ளி குறிச்சு பிறகு சொல்லிட்டான் என்னென்னு செய்திருப்பான் இன்னொரு மாணவன் பெருசோனம் செய்கிறான் 3 புள்ளிக்கு தான் பெருசோனம் செய்வான் ஆனால் விரைவு கிரைக்கு 6 புள்ளி குறித்து போட்டு விரைவு இருந்தான் எப்படி செய்திருப்பான் யார் சொல்றான் அது புறமாற்றப்படும் 3 பொறுத்தூரத்துக்கு 3 பிம்பத்தூரம் வளர்ந்தவன இல்லை 3 பொறுத்தூரம் 3 பிம்பத்தூரம் வளர்ந்து பெருசோனை முடிச்சு போட்டு இந்த 3 பிம்பத்தூரத்தையும் பொறுத்தூரமா போடுறான் 3 பிம்பத்தூரத்தையும் பொறுத்தூரமா போட்டால் 3 பொறுத்தூரம் பிம்பத்தூரம் குணமாற்றி விடுறான் இந்த 3 ஜூவையும் 3 வியா போடுறான் இந்த 3 வியையும் 3 ஜூவா போட்டு 6 புள்ளி வருது சரியானா பிடிஎஃப் போட்டு விடலாம் பட் செகண்ட் புத்தகத்தில் எல்லாம் இருக்குது இது கொண்டு வேற நேரம் டாக்டர் எஸ்ஏ செய்வேன் சரியா நேரம் செய்து கொண்டு போகணும் வாழமை
நிறைவேலையே பள்ளிக்கம்பு அடைபட்டு செய்யலாம் பள்ளிக்கம்புறாக பள்ளிகளை செய்யலாம் நாளைக்கு ஒரு பிரட்டிகள் நாளன்னைக்கு ஒரு பிரட்டிகள் எல்லாம் தேவையில்லை என்ன நீங்க சொன்னா சரி என்ன விட்டு விட்டா செய்யறாங்க அது முடியாது இப்படி முடிக்கத்தான் சூழ்நிலை இருக்கிறாங்க அது பேர் சூழ்நிலை இருக்கிறாங்க சூழ்நிலை வந்தானே நேரா வந்தானே இதை பிரட்டிகளை செய்தா சரி பத்து ஒண்ணு கீச்சு ஞாயிற்றுக்கிழமை கீச்சு ஒரு மணிக்கு ஆகும் வெளிலேருந்து படிக்கிறதுக்காக ஒரு மணிக்கு ஆகும் எத்தனை செய்யாடுல அப்புறம் மற்றது சொல்லில விடலாங்க இது செய்யாடு அப்புறம் அது குழம்பி போடுவேன் இல்லைன்னா அப்புறம் அங்கே மூவ் பண்ணிடலாம் சரியா இதை உடைய 15 போட தேவை நீங்க போறேன்டால் 15 போட்டு செய்யலாமா உற்பத்தியில 0 போடணும் அல்ல அதுக்குரிய மாசு வராது ஒரு பேர் சொல்றேன் 0 கட்டாயம் போகும் டவுட் ஒன்றும் தெரியல பிரட்டிக்கல நீரா செய்தபடியா டவுட் இல்லை என்ன ஒரு டவுட் ஒன்றும் இல்லையா பிரயோஜனம் இல்லை ஸ்கூல்ல சேர்த்தீங்களா பாட்டி இது இல்லை பரிவர்த்தனை தான் முடிக்கலாம் மொழி அறிவு அந்த இல்லை கறி
எல்லாம் அறியும் வரைவு குடிவில்லை இது குடிவில்லை குடிவில்லைன்னு இருக்குது கலைக்கொள்ளம் தரப்பட்ட குவிவில்லை முடியுதா யோசனை இருக்கா அந்த யோசனை தான் இருக்கிறேன் அப்படியா கோயில் அவன் கோயில் சொல்றாங்க அப்படின்னு நான் நம்புவேன் தரப்பட்ட குவிவில்லைக்கு தரப்பட்ட குவிவில்லை தரப்பட்ட குவிவில்லைக்கு தரப்பட்ட குவிவில்லைக்கு தொலைவில் உள்ள பொருளின் பிம்பம் தரப்பட்ட குவிவில்லைக்கு தொலைவில் உள்ள பொருளின் பிம்பம் சுவரில் புறப்பட்டு தரப்பட்ட பொருளின் பிம்பம் சுவரில் புறப்பட்டு தரப்பட்ட பொருளின் பிம்பம் சுவரில் புறப்பட்டு சுவரின் முன்னாளில் உள்ள வில்லையை சுவரின் முன்னாளில் உள்ள வில்லையை சுவரின் முன்னாளில் உள்ள வில்லையை சரி செய்து தெளிவான பிம்பத்தை பெற்று சரி செய்து தெளிவான பிம்பத்தை பெற்று வில்லைக்கும் சுவருக்கும் இடையிலான தூரம் வில்லைக்கும் சுவருக்கும் இடையிலான தூரம் மீட்டர் கோலினால் அளக்கப்படும் வில்லைக்கும் சுவருக்கும் இடையிலான தூரம் மீட்டர் கோலினால் அளக்கப்படும் வில்லைக்கும் சுவருக்கும் இடையிலான தூரம் மீட்டர் கோலினால் அளக்கப்படும் அதுல இல்ல மீட்டர் கோலின் துணையுடன் அடுத்த வழி மீட்டர் கோலின் துணையுடன் மீட்டர் கோலின் துணையுடன் மேசை மீது சுண்ணக்கட்டியினால் சுண்ணக்கட்டினா என்ன சுண்ணக்கட்டியினால் ஒரு கோடு வரைக சுண்ணக்கட்டியினால் ஒரு கோடு வரைக அதுதான் அக்கோட்டின் மத்தியில் அக்கோட்டின் மத்தியில் அக்கோட்டுக்கு செங்குத்தாக அக்கோட்டின் மத்தியில் அக்கோட்டுக்கு செங்குத்தாக அக்கோட்டின் மத்தியில் அக்கோட்டுக்கு செங்குத்தாக தாங்கியின் மீது வில்லையை வைக்க
வில்லையை வைக்க. அடுத்தவன் வில்லையின் ஒரு பக்கத்தில் அக்கோட்டின் மீது ஏற்கனவே கண்டறிந்த குவியத் தூரத்தை விட சற்று தூரத்தை அமையுமாறு குண்டூசியின் முனை முனை நிக்கணும். முதலமைச்சர் தொட்டு கொண்டிருக்கணும். முதலமைச்சரோட அண்ணா பார்த்து தானே கருத்து செய்யும். குண்டூசியின் முனை வில்லையின் ஒளியியல் அச்சுக்கு சமனான உயரத்தில் அமையுமாறு குண்டூசியின் முனை வில்லையின் ஒளியியல் அச்சுக்கு சமனான உயரத்தில் அமையுமாறு குண்டூசியின் முனை வில்லையின் ஒளியியல் அச்சுக்கு சமனான உயரத்தில் அமையுமாறு தாங்கியின் மீது ஏற்றிய ஒரு ஒளியியல் குண்டூசியை பொருளாக வைக்க. வெளிப்படம் தானே வைக்கிறாங்க. என்ன சொன்ன? ஒளியத்துக்கு சமனான உயரத்தில் அமையுமாறு வைக்க. சரியா? அமையுமாறு வைக்க. அடுத்த வழி பின்னணி திரையை வைக்கணும். இதெல்லாம் கேட்டாண்டி வாங்கிற இருந்தா தெரியுமா? இதுல பொருள் இருக்கும்னா இங்க பிம்பம் இருக்கு. நிறைய பேர் செய்தார். திரையை கொண்டு இங்கே வைப்பாங்க கண்ணுக்கு முன்னா பார்க்கலாம். இது எப்படி இல்லாம எழுதுவாங்க. பேப்பர் திருத்தினாலும் தெரியும். பொருளுக்கு பின்னால இருக்கும். வேகமாக இருந்தா படங்களே தலைவர்களாக எவ்வளவு படிச்சாவனோ படிக்க இல்லையோ மாதிரி இருக்கு. பேப்பரை பார்க்க இதுல சில இருப்பாங்க. இதுல பொருள் இருக்கு, பிம்பம் இதுக்கு பக்கத்துல இருக்கு. சாத்தியம் திரைக்கு பின்னால பிம்பம் இருக்கான். நாங்க போய் எவ்வளவு மன அழுத்தத்தோட வாட சொல்ல விரைவுவாங்க. சில நான் சொன்னதான் உங்களுக்கு விரைவுவாங்க. ஒவ்வொரு புள்ளிக்காலையும் போவோம். வளைஞ்சு எல்லாம் விரைவுவாங்க. அதுல திருப்பி தாங்க அதுக்கு ஒன்றையும் போட்டிருந்தா அதுக்கு மார்க்ஸ் கொடுக்கும். விளையாண்டு அப்புறம் கூட இல்லை. அதுக்கு போய் சரிப்பா இதெல்லாம் தெரியும். நோமலா ஒழுங்கா வந்து படிக்குவான்னு செய்வான். சொன்ன பின்னணி திரையை பொருளை விட தூரத்தை அதே பக்கத்தில் வைத்து மறுபக்கத்தில் தூரத்தை கண்ணை வைத்து பொருளின் தலைகீழான பிம்பம் தென்படுகிறதா என அவதானித்தல்.
அடுத்த பாயிண்ட் பின்னர் ஒளியியல் குண்டூசி P2 ஒளியியல் குண்டூசி P2 காட்டியவாறு கோட்டின் மீது வைத்து ஒளியியல் குண்டூசி P2 காட்டியவாறு கோட்டின் மீது வைத்து அதன் உச்சி இதுல உச்சி அங்க இருக்கணும் இதுல முன்ன அங்கே இருக்கணும் தம்பி தலைமையாக்கிலே இருக்கணும் உயரத்தை வச்சு என்ன பொருந்த பண்ணிடலாம் அதன் உச்சி தலைமை அச்சில் அமையுமாறு வைக்க சரியா இதான் கேட்பான் இந்த இடத்துல கேட்கறான் அதுக்குரிய பாயிண்ட்ஸ் எழுதணும் இப்ப நான் நோட்ஸ் ஓட்டா தெரியல நான் கேட்கறான் செய்முறையில கேட்கறான் இந்த இதுக்கு உனக்கு கேட்கறானா அந்த பாயிண்ட்ஸ் எழுதும் ஃபுல்லா தான் தருவணும் சோட்டா முடிக்கல கிடைக்கிறோம் அடுத்து என்ன செய்யணும் பிம்பத்தின் முனையும் ஊசி P2 முனையும் பொருந்த பண்ணுவோம் பொருந்திட என்று உறுதிப்படுத்துவாய் கண்ணை இருபுறமும் குறுக்காசைக்குள்ள ரெண்டு முனையும் பொருந்தினார் கண்ணு ரெண்டு பக்கம் ரெண்டும் சேர்ந்து சார்பியக்கம் இல்லாம செய்யும் பிம்பம் ஐயின் முனையும் பிம்பம் ஐயின் முனையும் ஊசி P2 முனைவு ஊசி P2 முனைவு பொருந்துமாறு ஊசி P2 முன்பின்னாக அசைத்து செப்பம் செய்தார் செய்து கொண்டு நான் செய்வேனா செய்வேன் செய்து கொண்டு எஸ்ஏ பாசை புத்தகத்தை தெரியும் எஸ்ஏ புத்தகத்தை பேரம் அளவிலானது டாக்டர் நிறைய கேள்வி இருக்கு நான் உண்டாண்டை செய்யக்கூடிய இருக்கும் இதே செய்து பாரு டாக்டர் ஒரு எஸ்ஏ எதிர்பார்க்கலாம் அது எஸ்ஏ ஒன்றே எதிர்பார்க்கலாம் செப்பம் செய்த சரிதானே முன்பின்னாக அசைத்து செப்பம் செய்த பொருந்த நிலையில் அடுத்த வரியில பொருந்த நிலையில் அச்சின் இரண்டு புறங்களும் கண்ணை கிடையாக அசைக்கும் போது அச்சின் இரண்டு புறங்களும் கண்ணை கிடையாக அசைக்கும் போது அச்சின் இரண்டு புறங்களும் கண்ணை கிடையாக அசைக்கும் போது இரண்டு புறங்களும் கண்ணினை கிடையாக அசைக்கும் போது ஐயினதும் பீயினதும் முனைகள் ஐயினதும் பீயினதும் முனைகள் ஐயினதும் பீயினதும் முனைகள் ஒன்று சார்பாக ஒன்று ஒன்று சார்பாக ஒன்று ஒன்று சார்பாக ஒன்று சார்பியக்கமின்றி அசைவது காட்சியளிக்கும் சார்பியக்கமின்றி அசைவது காட்சியளிக்கும் சரியா நோமலா இங்க இதுல சும்மா நோமலா யோசிப்பார் இது ரெண்டு தூணையும் பாக்குறேன் ரெண்டும் பொருந்தி தான் இருக்குது இப்படி பார்க்க பொருந்த மாதிரி இருக்கு ஆனா இப்படி பார்க்க பொருந்தே இல்லை இப்படி கண்ணாஜி என்றால் கண்ணாஜி பார் எது வேகமாசையும் இது சிலோவாசையும் இந்த ரெண்டுல அது சிலோவாசையும் பக்கத்தில் இருக்கலாம் வேகமாசை அது வேகமா அசைகிறாண்டா முன்னுக்கு இருக்கிறாண்ட தெரியும்
அதுக்கு என்ன தனி செப்பம் செய்யும். இது 2013-14 ஆண்டு வந்த கேள்வி. 15 சொல்லி 2015 வந்தது இந்த கேள்வி. கண்ணாசை கேக்குள்ள வைக்கப்பட்ட ஊசி வேகமா செய்யுதான். அப்ப எது கண்ணுக்கு பக்கத்துல இருக்கும், எது பின்னுக்கு இருக்கும்னு கேட்கலாம். எது வேகமா செய்யற ஊசி, வைக்கப்பட்ட ஊசி வேகமா செய்யறனுடைய ஊசி தான் கண்ணுக்கு பக்கத்துல இருக்கு. பிம்பம் ஊசிக்கு பின்னுக்கு தான் பிம்பம் இருக்கு. பிம்பம் பின்னுக்கு இருந்து ஊசி முன்னுக்கு இருந்தால் இது வேகமாசை, இது புறமாசை கேட்கும். பிம்பம் முன்னுக்கு இருந்து ஊசி பின்னுக்கு இருந்தால் பிம்பம் வேகமாசை, முன்னுக்கு இருக்கிறான் வேகமாசை. தப்பாண்டு போவோம் நீங்க. சரியா? ரைட். அடுத்த வயசு வில்லைக்கும் பொருளுக்கும் இடையிலான தூரம் ஜூவும், வில்லைக்கும் பொருளுக்கும் இடையிலான தூரம் ஜூவும், வில்லைக்கும் பொருளுக்கும் இடையிலான தூரம் ஜூவும், வில்லைக்கும் பிம்பத்துக்கும் இடையிலான தூரம் பி, வில்லைக்கும் பொருளுக்கும் இடையிலான தூரம் யூ, வில்லைக்கும் பிம்பத்துக்கும் இடையிலான தூரம் பி. மீட்டர் கோலை பயன்படுத்தி அளக்கப்படும். மீட்டர் கோலை பயன்படுத்தி அளக்கப்படும். மீட்டர் கோலை பயன்படுத்தி அளக்கப்படும். அடுத்த வழியில ஒரு தூரத்தை பொருத்தமானவாறு மாற்றி அமைத்து, ஒரு தூரத்தை பொருத்தமானவாறு மாற்றி அமைத்து, ஒரு தூரத்தை பொருத்தமானவாறு மாற்றி அமைத்து யூகமவி ஆகியவற்றுக்காக மேலும் 5 சோடி வாசிப்புகளை பெற்று, அட்டவணைப்படுத்தப்படும். அடுத்த வழியில ஒண்டிங்கல் ஜூவுக்கு எதிரே அட்டவணைப்படுத்தப்படும். அடுத்த வழியில ஒண்டிங்கல் ஜூவுக்கு எதிரே ஒண்டிங்கல் வி வரைவு வரையப்படும். ஒண்டிங்கல் ஜூவுக்கு எதிரே ஒண்டிங்கல் வி வரைவு வரையப்படும். ஒண்டிங்கல் ஜூவுக்கு எதிரே ஒண்டிங்கல் வி வரைவு வரையப்படும். அடுத்த வழியில வரவின் வெட்டு துண்டின் மூலம் வில்லையின் குவிய தூரத்தை கணிக்கலாம். சரியா? இப்ப நீ உண்மையா பரிசோதனை செய்தாக்கள் தெரியும். முதல்ல அன்னளவான குவிய தூரமான நீ இல்ல, இப்ப பரிசோதனை செய்து வெட்டு துண்டுல இருந்து குவிய நிலம் கணிச்ச இது 9.5 வருது. இதுல கணிச்சது 11.5 வருது. சரி சரி அது அண்ணலமா தானே அது தெளிவான உண்மையாவதான ஆயிக்கோட்டா இருக்கும். 9 இது சரியா இருக்கும். இதுதான் உண்மையா நாங்க செய்யறோம். அதுல என்ன பிளவு விட்டுருப்பா? வரைவு கிடைக்க நீங்க ஒரு சின்ன பிளவு விட்டுட்டா பெரிய விட மாட்டேன். வரைவு கிடைக்க
சொன்னாங்க எல்லா புள்ளிக்கும் சமச்சீரா வர வைக்கிறோம். சரி இப்படி வைக்கிறேன் வையன், இப்படி வர வேண்டிய வரவை கொஞ்சம் இப்படி கீறி போட்டேன். வெட்டு துண்டு குறைஞ்சிச்சு. வெட்டு துண்டு குறைஞ்சாலே கூடிச்சு. மற்றவெல்லாம் இருக்கு, வரவுகிறதா இருக்கு. வரவை சரியாக்கணும். எல்லா புள்ளிகளுக்கும் சமச்சீரா வரவுகிறோம். சமச்சீராக்குறான் சரியா வருமான. இதை விட என்ன பார்க்க இதெல்லாம் நீ செய்து இருக்கு அப்படியே பார்க்குற. இதுல அண்ணலான உயிர் தொடங்க தானே நாங்களே சரியா நிலைப்படுத்தி போட்டு ஈஸியா ஈஸியா இருந்தாலும் அதுதான் ஹைகோர்ட் ஆயிடும். அப்படியே இது செய்யணும்னு யோசிப்பேன். இதுதான் இந்த நுழைச்சு கூட இப்படி விஷயங்கள் தெரியாது. அல்ல விஷயம் தெரியாது அப்படின்னு இப்படி இருக்கேன் தெரியா. அதுக்குதான் இது தரம். இப்படி எஃப் இருக்கு, யூ இருக்குது, வெர்டிகல் ஒன்று இருக்குன்னு தெரியாது. இந்த நுழைச்ச கூட்டுறான்னு இந்த வெர்டிகல் ஓகே. இதுக்கு ஒரு சக்சஸ் வேலி போடலாம். இதுக்கு போடலாம் ஒரு சக்சஸ் வேலி இதுக்கு போடு. உருண்டை என்ன புல்களி உருண்டை இதுதான் போடலாம். தேவையான களி போடலாம். இந்த பிரச்சனையில் பழமையா மாற திருசியமான வீரம் ஏன் அதுக்கு எவ்வளவு வெளியும் போடலாம். இந்த குழிவில்லைக்க வரும். குழிவில்லை இதை விட கஷ்டம் பிரச்சனை. குழிவில்லை உயர்த்துறாங்க. அது மாயம் இல்லை. இது உண்மை பொருள், உண்மை பொருள் மாயம். நோட் 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 போட்டுக்கொள்ள முதலாவது பொருளூசியை குவிய புள்ளிக்கு அண்மையில் வைப்பதால் குவிய புள்ளிக்கு அண்மையில வைத்தா பொருளூசியை. இது பொருளூசி, இது பிம்ப ஊசி. பொருளூசியை குவிய புள்ளிக்கு அண்மையில் வைப்பதால் பொருளூசியை குவிய புள்ளிக்கு அண்மையில் வைப்பதால் தோன்றும் பிம்பம் வில்லையிலிருந்து மிக தொலைவில் அமைவதால் அது கட்புலனாகாது. அது கட்புலனாகாது. எங்க வரணும் பிம்பம்? கண்ணுக்கு முன்னுக்கு வரணும். ரெண்டாவது தூரம் எவ்வளவா இருக்கணும் கண்ணுல இருந்து? 3 அடி தூரம் 25 சென்டிமீட்டர் இருக்கும். தான் பார்க்கலாம். கற்பனாகாது. எனவே பொறுத்தூரத்தை பொருத்தமானவாறு செப்பம் செய்தல் வேண்டும். அடுத்த நோட் ஒன்றிங்கள் யூக்கு சமனான வித்தியாசத்தில் அமையுமாறு ஒன்றுங்கள் யூக்குரிய பெருமானம் அன்னளவாக சமனான வித்தியாசத்தில் அமையுமாறு யூக்குரிய பெருமானத்தை தெரிவு செய்ய வேண்டும். உதாரணம் நோட்டு விடுங்க. யூக்கு 33.3 சென்டிமீட்டர் எடுத்தால் ஒன்றுங்கள் யூக்கு 0.03 சென்டிமீட்டர். யூக்கு 25 சென்டிமீட்டர் எடுத்தால் ஒன்றுங்கள் யூக்கு 0.04 சென்டிமீட்டர் மைனஸ். ஒன்றிங்கள் யூக்கு 20 எடுத்தால் ஒன்றுங்கள் யூக்கு 0.05 சென்டிமீட்டர். யூக்கு 16.67 எடுத்தால் ஒன்றுங்கள் யூக்கு 0.06 சென்டிமீட்டர் மைனஸ். ஒன்றுங்கள் யூ சீரான அப்படிங்கிறது கேட்டோம். அப்படியே கேட்கிறான் பாசிபிள் வந்து தெரிஞ்சிருக்கணும். பெருமானமே கேட்கிறான். என்ன குறைஞ்சது கூடிய இருக்கிற புள்ளிகளை தேர்ந்தெடுக்க
அடுத்த நேரம் சரியா? அடுத்த நோட். இப்பரிசோதனையில் 3 பரிசோதனைகளை செய்து 3 பரிசோதனைகளை செய்து 3 பரிசோதனைகளை செய்து யூ பிரமாணத்தை யூ பொறுத்தூரத்தை பிம்பத்தூரமாகவும் பிம்பத்தூரத்தை பொறுத்தூரமாகவும் மாற்றி பொறுத்தூரத்தை பிம்பத்தூரமாகவும் பிம்பத்தூரத்தை பொறுத்தூரமாகவும் மாற்றி 6 புள்ளிகள் பெற்று வரைவு வரையலாம். 6 புள்ளிகளை பெற்று வரைவு வரையலாம். 3 யூ தெரிஞ்சால் 3 யூவை வியா போடுவேன். 3 விய யூவா போட்டீங்கன்னா 6 புள்ளி வந்து வரைவு வரையலாம். காரணம் ஒளிக்கதிர்களின் பாதை மீளக்கூடியதாக இருப்பதனால் ஒளிக்கதிர்களின் பாதை மீளக்கூடியதாக இருப்பதனால் யூவும் அது சார்பாக வியும் ஒன்றுக்கொன்று மாற்றப்படலாம். ஒளிக்கதிரின் பாதை மீளக்கூடியதாக இருப்பதனால் ஒளிக்கதிரின் பாதை மீளக்கூடியதாக இருப்பதனால் ஒளிக்கதிரின் பாதை மீளக்கூடியதாக இருப்பதனால் யூவும் அது சார்பான பிம்பத்தூரம் பியும் யூவும் அது சார்பான பிம்பத்தூரம் பியும் ஒன்றுக்கொன்று மாற்றப்படலாம். யூவும் அது சார்பான பிம்பத்தூரம் பியும் ஒன்றுக்கொன்று மாற்றப்படலாம். சரியா? ரைட். இது பிராக்டிகல் புக்ல வாசி பாருங்க. ஓகே, நன்றி. 2 வாரங்கள் இந்த வாரம் கொஞ்சம் ஒர்க் பண்ணும். அடுத்த கிழமை அவங்க லீவு போயிட்டு இருந்து படிச்சு எக்ஸாம் எழுதலாம்.